இங்கே தான் இவரோட சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாஜகவை கொண்டு வரும்போது பாஜக தனியாக எவ்வளோ வாங்கிருச்சுன்னு அவர் சொல்லலை. பாஜக வளர்ச்சி அடைஞ்சா இல்லையான்னு எப்படி சொல்வீங்க? பாஜகவோட வாக்கு சதவீதம் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தான்னு நீங்கள் சொல்வீங்க. பாஜகவோட வாக்கு சதவீதத்தை விட்டு கூட்டணிக்கு போயிட்டார். திமுகவை பற்றி பேசும்போது அவர் மெயினாக என்ன சொல்கிறாரு? திமுகவோட வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சார்ட் நான் உங்கள் முன்னாடி காட்டுறேன். 1998, 99 அந்த காலகட்டத்தில் 6.26% நம்ம பாஜக எடுத்திருந்தது. இதெல்லாம் தனியாக பாஜகவோட பர்ஃபார்மன்ஸ். 7.14% 99. அதுக்கப்புறமா 3%, 5%, 2%. இப்போ பார்த்தீங்கன்னா 2009 2.3, 2011 2.6, 2014 மோடி அவர்கள் ஜெயிக்கும் போது பாஜகவோட ஓட்டு சதவீதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனியாக 5.56%. கூட்டணியை நான் சொல்ல வரல, கூட்டணி எல்லாருமே சொல்லுவாங்க 18.84. 2024 அங்கே பாஜகவோட ஓட்டு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.24.